திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூரில் மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகளிடம் நமது செய்தியாளர் தமிழன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வெங்கத்தூர் கிராமம் அமைந்துள்ளது. பல ஆண்டுகளாக மாம்பழம் விவசாயம் செய்து கொண்டும் விவசாயம் நம்மிடையே இருக்கலாம். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த மாம்பழத்துக்கு அதிகமான விலை போகல் என்று விவசாயிகளை வேதனை தெரிவிக்கிறாங்க. நீங்க அதை எப்படி ஐயா பாக்குறீங்க? வருஷம் ஒன்று பூச்சி தாக்கம் இல்லை அதிகமான மழை பொழிவு, இதனால மாம்பழ உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. எந்த வருஷம் இல்லாத இந்த வருஷம் மட்டும் காய்களே வியாபாரமே நடக்கலை. இந்த வருஷம் ஜூஸ் ஃபேக்ட்ரி எந்த ஒரு 6 ரூபாய்க்கு ஏற்றாந்து எங்களை டெலிவரி பண்ண சொல்கிறாங்க. கிருஷ்ணகிரி, சத்தியவேடு, எங்களுக்கு இந்த பக்கம் தான் ஜூஸ் ஃபேக்ட்ரி. பெங்களூரா இதுவரையும் யாருமே கேட்கல. மரத்துலேருந்து அப்படியே அழுவி டன்னு கணக்கில் கொட்டுது. தோட்டக்கலை கடன் தந்து தோட்டக்கலைத்துறை மூலிமா பார்த்தாங்க. நாங்கள் மரத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டிக்கிறோம், ஏக்கராக்கு இவ்வளோன்ட்டு கட்டிக்கிறோம். சரி, அது பிரகாரம் எதனா பண்ணுங்கன்னா அதுவும் எந்த ஒரு நடவடிக்கையும் தோட்டக்கலை இதை பண்ணுறேன்றாங்க. இது தமிழக அரசு தான் இந்த விவசாயிகளுக்கு ஏன்னா ஒரு முயற்சி பண்ணி மருந்து வச்ச காசு கூட எங்களால் எடுக்க முடியாத சூழ்நிலை. வியாபாரம் நடந்தால் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நாங்கள் என்ன சமாளிப்போம். சுத்தமாக வியாபாரமே மாங்காவோட இதுக்கு ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா இங்கேருந்துலாம் போவோம், கேரளாக்கெலாம் போவோம். எந்த ஒரு வியாபாரியுமே வரலை இந்த வாட்டி. அளவுக்கு அதிகமாக மழை பொழிவு, காய்களோட தன்மை ஒரே சாரை காய்ங்க. எங்களுக்கு இல்லை, இங்கே கடம்பத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்டு கொஞ்சபட்சம் ஒரு 5000 ஹெக்டேரு விவசாயிங்க சார். எங்களுக்கு வாழ்வாதாரமே இதான் தான் எங்களுக்கு. இதுவரையும் எந்த ஒரு இதுவும் கலெக்டராண்ட சொல்லி பார்த்தாச்சு. கலெக்டராண்ட கூட நேரடியாக ஒரு 2 நாள் முன்னாடி மனு கொடுத்தோம். சரி, நான் பார்க்குறேன்னுக்கிறாரு. என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல. இதுக்கு இப்படியே தொடர்ந்து போயிருந்தா நாங்கள் வெட்டிட்டு வேற மாற்று விவசாயம் தான் நாங்கள் செய்யணும். ஐயா, இந்த மாம்பழங்கள்லாம் வீணா கீழே கொட்டுதுல்ல, அதனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது? அளவுக்கு அதிகமான நஷ்டம் சார். அது அளவுக்கு அதிகமான நஷ்டம். வியாபாரிங்க வரல இந்த ஆண்டு. ஏன் எதுக்குன்னு இதுவரையும் எங்களால் காரணம் தெரிஞ்சுக்க முடியல. வியாபாரிங்க நல்ல வியாபாரிங்க கோயம்பேட்டிலேருந்து, ஆந்திரா அங்கேருந்து எல்லாம் வருவாங்க. வியாபாரிங்களே வியாபாரமே ஆகலை இந்த வாட்டி. எங்களுக்கு இமாம் பசந்த் தான் எங்களுக்கு ரேட்டு அதிகமாக போகும். கிலோ 100 ரூபா, 150 ரூபா எங்கள் தோப்புலேயே நாங்கள் விற்போம். இதுவரையும் அந்த எதுக்குமே யாருமே வரல. பங்கனப்பள்ளிலாம் அளவுக்கு அதிகமான மழைனால சாரை ஆடி மாதம் தான் எங்களுக்கு பூச்சி வைக்கும். இப்பே பூ வைக்குது. கீழே கொட்டுற காயில் பூச்சி தாக்கம். எவ்வளோதான் மருந்து அடிக்கிறது, என்னதான் செய்யறது? எங்களுக்கு கவர்மெண்ட் தமிழக அரசு இந்த மருந்து அடிக்க ஏன்னா ஒரு மானியம், எதுக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இந்த மருந்து மாமரத்துக்கு மருந்துக்கு ஏன்னா ஒரு மானியம் கொடுத்தா நல்லா இருக்கும். 1 லிட்டரு 2000 3000 போகுது. எவ்வளோ நாங்கள் அடிச்சு எவ்வளோ நாங்களும் சமாளிக்கிறது, எவ்வளோ இது பண்ணுறது. இதில் அரசு எவ்வளோ கவனம் செலுத்தணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதில் அரசு எவ்வளோ உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு விளைச்சல். இது தமிழக அரசு நடவடிக்கை பண்ணணும்னா இது சரி பண்ணலாம். எந்த ஒரு இதுவுமே விவசாயிகளுக்கு அவங்க சரியான முறையில் நம்ம இன்சூரன்ஸ் கார்டு அவங்களுக்கு தேவையான இது மட்டும் பண்ண சொல்கிறாங்களாக்காண்டி ஒரு சரியான நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க. கடம்பத்தூர் தோட்டக்காலி மூலயமா எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம். இருக்கிற பார்க்குறாங்க, நாங்கள் போய் சொல்கிறோன்றாங்க, அவ்வளோதான். அரசு அதிகாரிகள் மாம்பழ விவசாயிகளுக்கு எந்த உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழன் நியூஸ்.